பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்க செய்தவருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் 1:12 12 வசனம் பாருங்கள். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் அதிகாரம் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து. அப்போ என்ன அர்த்தம்? நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் விசுவாசம் முதல் என்னது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஃபஸ்ட்டு தேவை. ரெண்டாவது அவரை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேராக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொண்டால் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேராக இருந்தாலும் சரி அவருக்கு கவலை இல்லை. ஆனால் என்ன இருக்கணும்? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அத்தனை பேர்களுக்கு அவர் பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் நம்மளுக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்தார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் யார்? நம்ம சொல்லப்பட்டிருங்க இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டாங்களே, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்களா அவங்க. அதுதான் இது நம்ம இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம யார்? அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். ரெண்டாவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். ரெண்டாவது நம்ம தேவனுடைய ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் நம்ம என்ன யார்? தேவனுடைய பிள்ளைகளாகும். முதல்ல அவருடைய நாமம், அப்புறம் விசுவாசம், அப்புறம் பிள்ளைகளாகும். தேவனுடைய பிள்ளைகளாகும். நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்கள். அதுலேயே பார்த்திங்கன்னா யோவான் 1:1 பார்த்திங்கன்னா தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பாருங்கள், இதில் என்ன எல்லாமே அடங்கி போச்சு. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ரெண்டாவது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. நல்லா பாருங்கள், வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போது வார்த்தை யார்? தேவன். அப்போ வார்த்தை யார்? தேவன். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதையும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தாராம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்ததாம். இப்போ பாருங்கள், அவருக்குள்ளே இருக்கிற ஜீவனே யாருக்கு? மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 5ஆம் வசனம் 1லேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் யார்? யோவான் தான் சொல்லப்பட்டிருக்குது. அவன் என்ன செய்கிறான்னா, விசுவாசிக்கும்படி, எல்லாராலும் விசுவாசிக்கும்படி இந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்குறோன்னா வரான். வனாந்திரத்தில் கூப்பிடனோட குரல் யார்? யோவான் சாட்சி கொடுக்குறோன்னா வரான். வேறு எதுவும் இல்லை. இதுதான் விசேஷம். இப்போ பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் மூலியமா அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. பாருங்கள், எல்லாமே எது பண்ணாலும் அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. மூச்சு கூட விட முடியாது. அவர் தான் நம்மளுக்கு எல்லாம் ஜீவன். அது மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி. அப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய கிருபை, நன்மை. ஆண்டவர் பாருங்கள், நமக்காக என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தை நம்மளோடு இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? உலகத்தை ஜெயிப்போம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவரால் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிப்போம். தேவனை நம்ம யாராக கண்டிருக்கிறோமா? 12ஆம் வசனம், தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். தேவனை கண்டதே இல்லை, ஆனால் யார் பார்த்தது? குமாரன். அவர் தான் வெளிப்படுத்தினார். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அவர் தான் தேவன் நம்ம என்ன அறிக்கையிடணும். அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், ஒரு வழியில் நடக்கணும். அப்போ தான் அவர் நம்மளுடைய பிள்ளைகளாக்குவார். நம்மளோட சொந்த பிள்ளைகளாக புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்மளுக்கு
தருவார். அதுதான் உண்மை. யோவான் கூட என்ன சொல்கிறான், நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் நடுவில் நிற்கிறார், அவர் எனக்கு பின் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சி வாரை அவுக்கிறது கூட நான் பார்த்தேன்ல. நான் இப்போ எவ்வளோ பாருங்கள், அந்த வாரை கூட அவனால் தொட முடியாதான். எவ்வளோ பெரிய கிருபை, வாரை கூட தொட முடியாதான். அவுக்கிறதுக்கு நான் பாத்திரம்ன்றான், எப்படி தாழ்த்துறான். அப்போது ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்ம கண்ணை மூடி விசுவாசிக்கணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. நம்ம நினைக்கணும், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவ்வளோ பெரிய தேவன் நமக்காக பாடுபட்டு சிலுவையை சுமந்து மரணத்தை சந்தித்து ரத்தத்தை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம கூட இருக்கிறார் இப்போது, இல்லையா? ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம ஒருபோதும் ஆவியானவர் துக்கப்படுத்தவே கூடாது. தேவனுக்கு என்ன சித்தம், தேவனுக்கு என்ன பிரியம், இயேசுக்கு என்ன தெரியும், என்ன பிரியம், என்ன செய்யணும், அவருக்கு எதை பற்றி நம்ம கூட பேசுகிறாரு, எல்லாமே நம்ம அறிஞ்சு அதுபடி நடக்கணும். நம்ம மாம்சம் தானே, நம்ம தவறுது உண்டு தான். உலகத்தில் வாழ்கிறோம், மாம்சம் சில நேரம் எடுப்படும், வெளியே வரும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஆவியினால் அதை அடக்கணும். ஆவியினால் என்ன செய்யணும், மாம்சத்தை அடக்கி ஆளணும். நம்மக்கிட்ட இருக்கிற இச்சையின் ஆவியெல்லாம் நீக்கி போட்டு இயேசுக்காக வாழணும். அவர்கிட்ட கேட்கணும், நம்முடைய சித்தம் என்னப்பா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சித்தம் என்ன சொல்லுங்கன்ட்டு கேட்கணும். ஏன்னா நம்ம யார், நம்மளை பிள்ளைகள் ஆக முடியும், நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. அப்போ நம்ம யார், இயேசுவின் பிள்ளைகள். அந்த அதிகாரத்தினால் நம்ம என்ன செய்யலாம், சகலவற்றையும் சாதிக்க முடியும் நம்மளால். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தியான வேலையில் கூட நம்ம ஒரு சின்ன டாபிக் பார்ப்போம். தேவன் உன்னை தோளின் மேல் சுமக்கிறார். இதுதான் அதோடைய டாபிக் நேம். நம்ம தோளின் மேல் நம்ம சுமக்கிறார் தேவன். தேவன் ஒருவரே தான் காரணம். நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில், நம்ம கைவிடப்பட்ட நேரத்தில் விசாரித்தது யார்? இப்படி வச்சுக்கோ, நீ கைவிடப்பட்ட நேரத்துக்கு நீ விசாரித்தது யார்? பரிந்து பேசுறது யார்? ஏசாயா 51:18 ஆதியாகமம் 24:48 சொல்லப்பட்டிருக்குது. அவனை தூக்கிவிட யாரும் இல்லை, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யாக்கோபின் சரித்திரம் முடிந்துவிடக்கூடாது என்று தான் கர்த்தர் ஒருவரே அவனோடு இருந்தார். அவனுடைய சரித்திரம் முடியக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் செய்கிறார். யாக்கோபு கூட இருந்தார். ஏன்னா அவன் எத்தனை போய் சொன்னான், ஏசாவுடைய அந்த பங்கு திருடிக்கிட்டான். அவனுடைய அந்த கூழ் கொடுத்து சேஷபுத்திர பாதகத்தை திருடிக்கிட்டான், அது வெட்டுக்கிட்டான். அது மட்டும் இல்லை, அவனை வந்து ஏமாற்றி அவனை போல வேஷம் போட்டு ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டான். யாக்கோபு ஒரு எத்தன். ஆனாலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். எப்படின்னா ஆதியாகமம் 24:48, சங்கீதம் 23:3 கூட சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு சொன்னாங்க இல்லையா? கர்த்தரை நேர்வழி நடத்தி வந்தார். எப்படி நடத்துகிறார் பாருங்க ஆண்டவர். அவர் ஒருவருக்கு தான் அவனை பற்றி தெரியும். நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. 119, 165 சங்கீதம் 119, 165 கூட நம்ம நினைக்கிறோம். கர்த்தரை நேர்வழியில் நடத்தி வந்தார். ஃபஸ்ட்டு இப்படி நடத்தி வந்தார், நம்மளை நேர்வழியில் நடத்தி வந்தார். செகண்டு, நீதியின் பாதையிலே நடத்தினார். யாத்திராகமம் 15:13, 2 நாளாகமம் 32:22 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நன்றாய் நடத்தினார். இப்படி கர்த்தரை நேர்வழி நடத்தினார். கோணலும் மாணலமாக தான் நடப்போம், இஷ்டத்துக்கு போவோம், இஷ்டத்துக்கு வருவோம். கட்டப்படாத வாய், கட்டப்படாத கண்கள், கட்டப்படாத வாய், கட்டப்படாத கைகள், கட்டப்படாத கால்கள். அது இஷ்டம் போல் எங்கே வேணாலும் என்ன செய்யும், தெரியும். ஆனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நம்மளை எப்படி நடத்துகிறாரு, நேர் வழியில், நேர் பாதையில். ஏன்னா நம்ம அவருக்கு நம்மளை பிடிச்சிச்சின்னா, நம்மளை தெரிந்து கொண்டாருன்னா, அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டதை நம்ம இருந்தோம்னா நம்மளை எப்படி நடத்துகிறாரா, நேர் வழியில் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லை, நேர் வழியில் நடத்தினா போதுமா, நீதியின் பாதை நடத்துவாங்க.
நீதி நியாயம் அந்த பக்கம் தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம நீதி நியாயமே நமக்கு தெரியாது இல்லையா. அநியாய அக்கிரமம் தான் நம்ம நல்லா செய்வோம், பாவம் செய்வோம், துரோகம் பண்ணுவோம், அடுத்தவங்களை பற்றி புறம் கொடுக்கணும், சாபம் விடுவோம், எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. என்கிட்ட இருக்குது, இருந்துச்சு இருக்குது. இப்போ கம்மி பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா அதோட வருகை போச்சுனால நம்மளே பரிசுத்தப்படுத்திட்டு வரோம். அதுமாதிரி நீங்களும் நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டு வரணும் கட்டாயமாக. வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம அவர்கிட்ட தான் போகிறோம். பரிசுத்தப்படுத்தினா தான் போக முடியும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டால் தான் போக முடியும். நேர்வழியில் நடந்தால் தான் போக முடியும். சத்தியத்தின் பாதையில் நடந்தால் தான் போக முடியும். அது மட்டும் இல்லை, நீதியின் பாதையில் நம்மளை நிறுத்துறது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் அநீதியின் பாதையில் போயினா தான் நமக்கு எங்கே கிடைக்கும்? பரலோகம் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஸ்ட்ரெயிட்டாக நடக்கும் தான், ஸ்ட்ரெயிட்டாக நடக்கும் தான் ஜட்ஜ்மெண்ட்டில் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம அவருடைய வார்த்தையை கேட்கல, அவருக்காக ஒன்றுமே செய்யலை, ஆத்துமாதாயப்படலை, ஏழைகளுக்கு இறங்கலை, ஒன்றுமே செய்யலை. அப்போ செய்யலைன்னா என்ன செய்யணும்? நரகத்தில் கொண்டு போடுவார். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை நேர்வழி நடத்துகிறாரு, நீதியின் பாதையில் நடத்துகிறாரு. தவறு செய்யக்கூடாதுன்ட்டு நம்ம கண்டித்து கடிந்து என்ன செய்கிறாரு? கடிவாளம் போட்டு நம்மளை நீதியின் பாதையில் கொண்டு போகிறாரு. அது மட்டும் இல்லை, நம்மளை செவ்வையான வழியில் இருக்கிறார். செவ்வையான பாதை இருக்கிறார். கரெக்டான பாதை, தப்பு செய்யாதபடி செவ்வையான பாதையில் நம்ம நடத்தி நன்றாக நடத்துகிறார், செம்மையாக நடத்துகிறார், நமக்கு போதுமானவராக இருந்து நடத்துகிறார். இதுவே குறை சொல்ல முடியாது. என்னை நடத்திட்டீங்களே எனக்கு சொல்லவே முடியாது. என்ன நம்ம மண்ணன்று நம்ம நினைவு போல பூண்ட போல நம்ம அதுதான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு மனுஷியாக ஆண்டவன் மதித்து நம்மளுக்கு நேர்வழி நடத்தி, நீதி பாதை நடத்தி, நன்றாய் நடத்தி, சபையான வழியை நடத்தி, நமக்கு துரோகம் செய்யாமல் மகிமையில் கொண்டு நிறுத்துவார். அதுதான் அவருடைய வேலை. நம்ம வேலை அது கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்? எப்படி ஒத்துக்கூடாமல் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அதுதான் நம்முடைய வேலை. ஆனால் அவருடைய வேலை அப்படி கிடையாது. என்னை நடத்துகிற தேவன் செம்மையான வழியில் நடத்துகிறார். நான் சொன்ன பாருங்க, செம்மையான வழி. சேசை 63:12-13 சொல்லப்பட்டிருக்குது. 2 நாளாக 32-22 சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி யாத்திராகமும் 15-13, உபாகம் 8:2 சொல்லப்பட்டிருக்குது. 2 சாமுவேல் 7:23. அதெல்லாம் வசனங்கள், வார்த்தையில்லாத ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா. நம்ம இதெல்லாம் படித்து பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பரிசுத்தத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடத்துகிறார். பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரம் நடத்துகிறார். ஏன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்? புறங்குதல், ஆங்காரம், பொறாமை, விபச்சாரத்தனம், வேசித்தனம் எல்லாமே என்ன செய்ய விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்ல? எப்படி நடத்துகிறாரு? மகிமையில், பரிசுத்தத்தை மகிமையில் பெரிய காரியங்களை செய்ய நம்ம என்ன செய்கிறார்? நடத்தி கொண்டு போகிறார். அவருடைய பலத்தினால நம்ம நடத்துகிறார். நம்மளுடைய பலமே கிடையாது. அவருடைய பலத்தில் தான் நம்ம நிற்கிறோம். அதுதான் நம்மளை பெருமைப்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவின் பாதையை வித்தியாசமானது. அவர் தம்முடைய மனதின்படி, தம்முடைய சித்தத்தின்படி, தம்முடைய யோசனையின்படி, தம்முடைய கிரியையின்படி தான் நம்ம நடத்துவார். நடத்தணும் அப்படிதான் நம்ம விரும்பணும். சிவச சமத்தில் நடத்தினார், இருளின் பாதையில் நடத்துகிறாரு, வழியை நிலைவரப்படுத்தி நடத்துகிறாரு, வனாந்திரத்தில் நடத்துகிறாரு. எவ்வளோ வனாந்திர பாதை நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவம் நம்மளுக்கு தெரியுமா? ஆபத்து, நாசம், மோசங்களோடு எவ்வளோத்தையே கடந்து நம்ம வந்துட்டோம். தேவையில்லாத வாழ்க்கையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிற நம்ம வழி நடத்துகிறவர்களுக்கு நம்ம சுண்டு வரார். நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம்னா, அப்பா ஐயோ இத்தனை வருஷமாக நம்ம வந்தோம். ஆண்டவர் நம்மளுக்கு இவ்வளோ ஆய்ச்சப்பட்டுக்கிறாரா, இவ்வளோ பாவத்தின் உள்ள கொடுத்துக்கிறாரா, இவ்வளோ சத்தியத்தில் நடத்திருக்கிறாரா. நான் தேவையான பிள்ளையாக இருந்திருக்கிறோன்னா இன்னும் இருக்கணும், இன்னும் பசுத்தப்படணும், இன்னும் பசுத்தணும் வருகிறது காணும், இன்னும் நம்ம பிரயாசப்படுவோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய ஜீவன். நம்ம ஜீவனாக இருக்கிறது அவர் மாத்திரம் நம்மளுக்கு போதும். அவர் மாத்திரம் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வாக்கியங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், பரிசுத்தப்படுத்துவார், அநேகருக்கு பிரயோஜனமாய் வைப்பார். நீங்கள் அநேக வசனங்களை படிங்க. நிறைய வசனங்கள் இருக்குது. நம்மளை உணர்வுள்ள இறுதியத்தை தந்து நம்மளை வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிச்சு கொள்ளுங்கள். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.